அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், யாரிடம் எந்த பொறுப்பை கொடுத்தால் அது சரிவர செய்து முடிக்கப்படும் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்சு இருக்கணும். இது ரீதியாக ஒரு குரலை நான் யாருக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் இந்த குரலை தெரிவிக்கிறேன். எப்படி என்றால், அவர் தான் ஒரு 10 குரல் சொல்ல சொன்னார். அந்த 10 குரல் சொல்லிட்டா இவர் அந்த 10 குரலையும் இவர் காப்பி அடித்து மறுபடியும் அந்த 10 குரலையும் ரிப்பீட் பண்ணுவார். அதனால தான் அவர் மீடியாவில் இருக்கிற ஒரு நபரை 10 குரல் நீ சொல்லலாம் பாப்பா அப்படின்னு சொன்னார். அதுபோல் ஒரு குரல் நான் அவருக்காக இப்போ அவருக்காக நிறைய குரல் வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஒரு குரல் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இதுக்கு அர்த்தம் என்னன்னா மக்களே, இச்செயல் இக்காரணத்தால் முடிக்க வல்லவன் இவன் என்று அவனிடம் அச்செயலை விட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிங்க மக்களே, இந்த குறளை இது இருக்குது, இந்த குறள் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சீமான் அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுபோல் நம்ம யார்கிட்ட எந்தெந்த செயலை செய்ய வேண்டும்ன்றது நம்ம மக்களாகிய நமக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். இது நீங்கள் வேணால் பாருங்களேன். செந்தமிழ் 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 சீமான் சீமான் என்று சொல்கிறவர், நான் இதை பார்த்து படித்தது கூட அது ஒரு குருட்டு புத்தியால் மாற்றி பேசுவாப்புல. இது மாற்றி பேசுகிறவங்கெல்லாம் மாற்றத்துக்கு சரியான ஒரு வழிவகுக்க முடியாது. ஒரு தலபட்சமாக இருக்கிறவங்களும் சரி, நம்ம தளபதி மட்டும்தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்குது. விஜய் அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே. இதுதான் என்னுடைய கருத்து.